டிவிக்கே 108 தான் அவங்களுடைய நம்பர்ஸ். அவங்களுக்கு யார் ஆதரவு தெரிவிப்பாங்க? அவங்க இன்றைக்கி காலையில் என்ன பண்ணியிருந்தாங்க, காங்கிரஸ், பிசிக, கம்யூனிஸ்ட் கட்சிகள் அவங்களுக்கு ஆதரவு கேட்டு கடிதம் அனுப்பியாகவும் சொல்கிறாங்க. சில பேர் விஜயே பேசினார், திருமாவளவன், கம்யூனிஸ்ட் தலைவர்கள் மற்றும் காங்கிரஸ் தலைவர்களோட பேசினாருன்னு சொன்னாங்க. இந்த நிலையில் மீன் டைம் என்ன பண்ணிச்சு, காங்கிரஸ் டக்குன்னு 5 எம்எல்ஏக்களும் நேரடியாக போய் தாவேக்கா அலுவலகத்துக்கே போய் விஜயை பார்த்து ஆதரவு தெரிவிச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. நாளை காலையில் பதவியேற்பு விழா அப்படின்னு அனுமதிக்கணுங்கிற மாதிரி ஒரு பர்மிஷன் கேட்டு லெட்டர் கொடுத்தாரு. பட் கவர்னர் மாளிகை அதை ஏற்றுக்கொள்ளவில்லைன்னு ஒரு தகவல் சொல்கிறாங்க. என்னென்னா நீங்கள் ஒரு குழப்பமாக இருக்கீங்க, 118ங்கிறத நீங்கள் எனக்கு கொஞ்சம் ஏதாவது ஒரு கிளியர் பண்ணுங்கள். 112ன்னு ஒன்று கொடுத்துட்டு போயிருக்கீங்க லெட்ரு. ஒரு 2 மற்ற கட்சிகள் யார் உங்களுக்கு ஆதரவு தெரிவிக்க போகிறாங்கங்கிறத ஒரு கிளியர் பண்ணி எனக்கு கொடுங்க லெட்ரு. அதுக்கப்புறம் பதவி ஏற்பு விழா நடத்திக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஸ்டக் பண்ணி வச்சுருக்கிறதா அவர் சொல்கிறாங்க. அதிமுகவில் யாருமே விஜய்க்கு ஆதரவு தெரிவிப்பாங்களான்னு ஒரு கேள்வி. என்ன காரணம், விஜய் வந்து அதிமுகவையும் அடித்திருக்கிறார், திமுகவையும் அடித்து தான் இன்றைக்கி வந்திருக்கிறார். அவருடைய 108 சீட்டுங்கிறது பார்த்தீங்கன்னா பல இடங்களில் அதிமுக பாதிக்கப்பட்டிருக்கு, திமுக பாதிக்கப்பட்டிருக்கு. மீண்டும் அவர் சிஎம் ஆக்கி 5 வருஷம் அழகு பார்த்து நீங்கள் கூட வந்து ஆதரவு தெரிவிச்சிங்கன்னா அதிமுக அழிக்கப்படும், அழிச்சிடும்ல. இப்போ அவர் வந்து நம்பியிருக்க வேண்டிய 2 பேர் தான், இப்போ கம்யூனிஸ்ட் கட்சிகள் மற்றும் விசிக, அவ்வளோதான். வேறு யாரும் வாய்ப்பு இல்லை. ஏன்னா நீங்கள் பாமக வந்து ஆட்டோமேட்டிக்காக பிஜேபி கூட்டணியில் இருக்குது. ஸோ பிஜேபியோடைய கன்சென்ட் இல்லாமல் பாமகவும் வர்றதுக்கான வாய்ப்புகள் இல்லை. ஒரே ஒரு அமமுக இருக்குது. ஸோ அமமுகவும் வர்றதுக்கான வாய்ப்பு இல்லை. ஏன்னா விஜய் பாமகவிடம் கேட்ட மாதிரியும் தெரியல, நீங்கள் டிடிவி தினகரனையும் கேட்ட மாதிரி தெரியல. அவர் விஜய் டிவிக்கு ஆட்சி அமைக்கிறதுக்கான வாய்ப்புகள் குறைவாக தான் நான் பார்க்குறேன். ஆமாம், நீங்கள் எப்படி 118 எடுக்கலைன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? முதல்ல இப்போ நாளை காலையில் விசிகா இல்லை, நாங்கள் திமுக கூட்டணி தான், நாங்கள் வந்து ஆதரவு தெரிவிக்க முடியாது, இதே மாதிரி அவங்க சொன்னால் தமிழ் நியூஸ் நேரலுக்கான வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இருந்திருப்பவர் தமிழ் நியூஸோட ஆசிரியர் மற்றும் பத்திரிகையாளர் திரு செந்தில் சார். சார் வணக்கம். வணக்கம். முக்கியம் சார், அஇஅதிமுகவுடைய சார்பில் எம்எல்ஏக்களோட கூட்டம் நடந்து முடிஞ்சிருக்கு. அதிமுகவோட துணை பொதுச் செயலாளர் திரு KP முனுசாமி அவர்கள் தெளிவுபடுத்திட்டாரு, நாங்கள் எக்காரணத்தை கொண்டு தமிழக வெற்றி கழகத்திற்கு எங்களோட எம்எல்ஏக்கள் வெளியில் இருந்தோ இல்லை அமைச்சர்களில் பங்கோ அப்படிலாம் இடமே கிடையாது, நாங்கள் ஆதரவு தெரிவிக்கலை அப்படின்னு தெரிவிச்சிட்டாரு. ஸோ இப்போ அந்த மேஜிக் நம்பருக்கு இன்னும் தடுமாறிட்டு இருக்கு தமிழக வெற்றி கழகம். எதை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது தமிழ்நாடு அரசு? இல்லை, தாவேக்காவை பொறுத்த வரைக்கும் டிவிக்கே 108 தான் அவங்களுடைய நம்பர்ஸ். அவங்களுக்கு யார் ஆதரவு தெரிவிப்பாங்க? அவங்க இன்றைக்கி காலையில் என்ன பண்ணியிருந்தாங்க, காங்கிரஸ், பிசிக, கம்யூனிஸ்ட் கட்சிகள் அவங்களுக்கு ஆதரவு கேட்டு கடிதம் அனுப்பியாகவும் சொல்கிறாங்க. சில பேர் விஜயே பேசினார், திருமாவளவன், கம்யூனிஸ்ட் தலைவர்கள் மற்றும் காங்கிரஸ் தலைவர்களோட பேசினாருன்னு சொன்னாங்க. இந்த நிலையில் மீன் டைம் என்ன பண்ணிச்சு, காங்கிரஸ் டக்குன்னு 5 எம்எல்ஏக்களும் நேரடியாக போய் தாவேக்கா அலுவலகத்துக்கே போய் விஜயை பார்த்து ஆதரவு தெரிவிச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ இப்போ ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா 108ல் 107 தான். ஏன்னா அவரே 2 இருக்காரு, அதனால் போகும். ஸோ 107 + 5 112. ஸோ இன்னும் 6 பேர் தேவைப்படுகிறதுன்னு வச்சுக்கோங்க. ஸோ அது அந்த ஒரு நடப்பில் தான் விஜய் என்ன பண்ணார், 4 கம்யூனிஸ்டுகள் 2 விடுதலை சிறுத்தைகள் அவங்க மொத்தம் 6 பண்ணிடலான்னு நினைக்கிறாருன்னு வச்சுங்களேன். பட் மீன் டைம் இதில் வந்து விஜய் எல்லாம் ஆதரவு தெரிவிப்பார்களா, ஏற்றுக்கொள்வார்களா, அவர் சிஎம் ஆகிறதா ஏற்றுப்பாங்களா அப்படிங்கிற ஒரு பெரிய குழப்பம் ஓடிக்கிட்டு இருக்குன்னு வச்சுங்களேன். ஏன்னா கம்யூனிஸ்ட் கட்சிகளுடைய பாலிசி மேட்ரு வேறு. என்ன அவர் திடீர்னு விஜய் வந்து அவங்க 2 கம்யூனிஸ்ட் சிபிஐ சிபிஎம் 2 பேருமே போய் விஜய்க்கு ஆதரவு தெரிவிப்பாருன்னு ஒரு பெரிய கேள்விக்குறி. என்ன அவங்க வந்து இன்றைக்கும் டிசைட் பண்ணலை, நாளை மறுநாள் காலையில் தான் டிசைட் பண்ண போகிறாங்க. கம்யூனிஸ்ட் கட்சிகள் பண்ண போகிறாங்கன்னு வச்சுக்கோங்க. விடுதலை சிறுத்தைகளுடைய உயர்நிலை குழு கூட்டம் வந்து நாளைக்கு நடக்குது. ஸோ இது எல்லாமே ஒரு சூழ்நிலை. இந்த நிலையில் என்ன பண்ணிட்டார் விஜய், இன்றைக்கி கவர்னரை போய் பார்த்தாரு, பார்த்துட்டு இன்னைய வந்து நாளை காலையில்
பதவியேற்பு விழா ம். அப்படின்னு அனுமதிக்கணுங்கிற மாதிரி ஒரு பர்மிஷன் கேட்டு லெட்டர் கொடுத்தாரு. பட் கவர்னர் மாளிகை அதை ஏற்றுக்கொள்ளவில்லைன்னு ஒரு தகவல் சொல்கிறாங்க. என்னன்னா நீங்கள் ஒரு குழப்பமாக இருக்கீங்க, 118ங்கிறத நீங்கள் எனக்கு கொஞ்சம் ஏதாவது ஒரு கிளியர் பண்ணுங்க. 112ன்னு ஒன்று கொடுத்துட்டு போயிருக்கீங்க லெட்ரு. ஒரு 2 மற்ற கட்சிகள் யார் உங்களுக்கு ஆதரவு தெரிவிக்க போகிறாங்கங்கிறத ஒரு கிளியர் பண்ணி எனக்கு கொடுங்க லெட்ரு. அதுக்கப்புறம் பதவி ஏற்பு விழா நடத்திக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஸ்டக் பண்ணி வச்சுருக்கிறதா அவர் சொல்கிறாங்க. இதை பொறுத்த வரைக்கும் முழுக்க முழுக்க நீங்கள் வந்து சில கவர்னர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, பதவியேற்பு முடித்ததுக்கப்புறம் ஃப்ளோர் டெஸ்ட் அறுதி பெரும்பான்மையை நீங்கள் வந்து சட்டமன்றத்தில் நிரூபிங்கன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும்னு வச்சுங்களேன். பல மாநிலங்கள் நடக்கும். பட் இது முழுக்க முழுக்க கவர்னர்களுடைய முடிவு. எப்படி சபாநாயகருடைய முடிவு சட்டமன்றத்திற்குள்ள விஷயங்கள்ல யாரை பேச வைக்கலாம், யாரை பேச வைக்க முடியாது கூடாது, யாருக்கு அனுமதி கொடுக்கலாங்கிறது எல்லாமே சபாநாயகருடைய முடிவுங்கிற மாதிரி, அதிகாரம் அவருடைய உரிமைங்கிற மாதிரி. இந்த விஷயத்தில் கவர்னர் அவர் என்ன சொல்லிட்டாரு, 2 நாட்கள் உள்ள நீங்கள் ஒரு இதற்கான ஆதாரங்கள் இல்லை சோர்ஸஸ் எனக்கு காட்டிட்டீங்கன்னா நீங்கள் பதவியேற்பு விழா நடத்திக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டாருன்னு சொல்கிறாங்க. ஸோ இது ஒரு பக்கம். இந்த மீன் டைம் தான் இன்றைக்கி ஏடிஎம்கேல இன்றைக்கி காலையிலேருந்து ஒரு ஜிக்ஸாக்காக ஓடிக்கிட்டே இருக்குது. காரணம் என்னென்னா, அதிமுகவில் ஒரு தரப்பினர் தாவேக்காவோட ஓடுன்னு சொல்கிறாங்க. அதுலேயும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா வேலுமணி அண்டு சிவி சண்முகம் அவங்க 2 பேரும் வந்து தாவேக்காவோட போயிடலான்னு சொல்லிட்டாங்க. இல்லை எடப்பாடி வந்து ஒத்துக்கலை, ஸோ கட்சி வந்து 2ஆக உடைய போகுது அப்படின்னு ஒரு தகவல்கள். பட் என்னை பொறுத்தவரை அதற்கான வாய்ப்புகள் இல்லைங்கிறது. அதிமுகவில் யாருமே விஜய்க்கு ஆதரவு தெரிவிப்பாங்களான்னு ஒரு கேள்வி. என்ன காரணம், விஜய் வந்து அதிமுகவையும் அடித்திருக்கிறார், திமுகவையும் அடித்து தான் இன்றைக்கி வந்திருக்கிறார். அவருடைய 108 சீட்டுங்கிறது பார்த்தீங்கன்னா பல இடங்களில் அதிமுக பாதிக்கப்பட்டிருக்கு, திமுக பாதிக்கப்பட்டிருக்கு. மீண்டும் அவர் சிஎம் ஆக்கி 5 வருஷம் அழகு பார்த்து நீங்கள் கூட வந்து ஆதரவு தெரிவிச்சிங்கன்னா அதிமுக அழிக்கப்படும், அழிச்சிடும்ல, தனித்துவத்தை இழந்துடும். ஸோ அதில் ஒரு தெளிவாக இருக்குது அப்படிங்கிறத நான் இது கேபி முனுசாமியுடைய இந்த பேட்டியை வச்சு நான் சொல்கிறேன். ஸோ இந்த டிஸ்கஷன் எல்லாமே முழுக்க முழுக்க என்ன நடந்துச்சுன்னா அதிமுக நிர்வாகிகளுக்கு தான் தெரியும். இந்த மீன் டைம் தான் இன்றைக்கி என்ன சொல்லிட்டாரு, எம்எல்ஏ மீட்டிங் வெளியே வந்த கேபி முனுசாமி தாவேக்காவிற்கு ஆதரவு இல்லை அப்படின்னு ஒரே வார்த்தை முடிச்சிட்டார். அவங்க கூப்பிட்டாங்களா கேட்டாங்களா அப்படிங்கிறது எல்லாமே இல்லை, பரிசீலனையா கூப்பிட்டா நாங்கள் பரிசீலனிப்போம், இல்லை எங்கள் விஜய் பேசினார்னா பரிசீலிப்பாங்கலாம் இல்லை, ஒரே முற்றுப்புள்ளி ஆதரவு இல்லைன்னு ஒரே ஒரு வரியை சொல்லிட்டு போயிட்டார். ஸோ இப்போ இது ஒரு மிகப்பெரிய செட்பேக்கு யாருக்கு, விஜய்க்கு. இப்போ அவர் வந்து நம்பியிருக்க வேண்டிய 2 பேர் தான் இப்போ, கம்யூனிஸ்ட் கட்சிகள் மற்றும் விசிக, அவ்வளோதான், வேறு யாரும் வாய்ப்பு இல்லை. ஏன்னா நீங்கள் பாமக வந்து ஆட்டோமேட்டிக்காக பிஜேபி கூட்டணியில் இருக்குது. ஸோ பிஜேபியோடைய கன்சென்ட் இல்லாமல் பாமகவும் வர்றதுக்கான வாய்ப்புகள் இல்லை. ஒரே ஒரு அமமுக இருக்குது. ஸோ அமமுகவும் வர்றதுக்கான வாய்ப்பு இல்லை. ஏன்னா விஜய் பாமகவிடம் கேட்ட மாதிரியும் தெரியல, நீங்கள் டிடிவி தினகரனையும் கேட்ட மாதிரி தெரியல. அவர் இல்லை ஒரே ஒரு எம்எல்ஏ தான் இருக்கும் பொழுது இப்போ அவர் தானே டிசைடிங் அத்தாரிட்டி, அவர் தான் கொறடா. தலைவர்கள்ட்ட கேட்கணும்ல, நீங்கள் அட்லீஸ்ட் நீங்கள் வந்து ஒரு ஆதரவு எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கன்னு அவங்க தலைவர்கிட்ட தான் பேச முடியும். எஸ் காமராஜன் அவர் தான் ஜெயிச்சிருக்காரு மன்னார்குடியில், காமராஜுக்கு ஃபோன் பண்ணி கேட்க முடியாது. இப்போ காங்கிரஸ் விஷயத்தில் முழுக்க முழுக்க அவர் ராகுல் காந்தியோட டச்சில் இருக்கார். மற்றபடி 5 எம்எல்ஏகள்கிட்ட கேட்டிருக்க போகிறாரு, இல்லை வாய்ப்பு இல்லை. ராகுல் காந்தி தான். இதில் என்ன விஷயம்னா, இந்த விஜயுடைய தாவேக்காவுடைய மூவ் பாஜகவுக்கு கடுமையான ஒரு கோபத்தை ஏற்படுத்தியிருக்கிறத தான் நான் பார்க்குறேன். நீங்கள் ஆரம்பத்திலே நம்ம பேசணும், அது ஏற்கனவே பேசணும். என்னென்னா திமுகவுக்கும் காங்கிரஸுக்கும் கூட்டணி பேச்சுவார்த்தை, ஷீட் ஷேரிங், இந்த மாதிரி விஷயங்களில் ஒரு ஸ்டக்காகி நின்றுட்டு இருந்த போது எல்லாமே பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் வந்து தாவேக்காவோட போகுமானா நம்ம மட்டும் சொல்லிட்டு இருந்தோம், வாய்ப்பு இல்லை. காரணம் என்னென்னா விஜய்க்கு ஒரு செக் வச்சிருக்கு பிஜேபி. ஒருவேளை காங்கிரஸை திமுக கழட்டி விட்டா அவங்கள நீங்கள் சேர்க்கக்கூடாதுன்னு ஒரு கண்டிஷன் போட்டிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னோம் நம்ம. அது இந்த சிபிஐ என்கொயரி சம்மந்தமான விஷயங்கும் போது இதை பற்றி நம்ம பேசிக்கணும்னு வச்சுங்களேன். காரணம் என்னென்னா, காங்கிரஸுடைய வளர்ச்சிக்கு யார் துணையாக இருந்தாலும் அவர்களை பிஜேபி ஒரு எதிரியாக தான் பார்க்குது.
நான் காங்கிரஸ் இல்லாத ஒரு இந்தியாவை உருவாக்கணுங்கிற ஒரு கோபத்திலையும் அப்படி இருக்கிற பட்சத்தில் ஒரு கட்சி ஆரம்பித்து 2 வருஷத்துலேயே வந்த விஜய் காங்கிரஸை வளர்க்குறத எப்படி பிஜேபி விரும்பும்? அதாவது தமிழ்நாட்டில் இன்னும் சொல்ல போனால் பிஜேபி கூட இன்னும் அமைச்சரவையில் இடம் பெறலை. காங்கிரஸ் வந்து அது 67ஓட அது வந்து காங்கிரஸோடைய ரோலே கிடையாது. சரி, நீங்கள் காங்கிரஸுக்கு விஜய் இங்கே வந்தாருன்னா தமிழ்நாடு மட்டும் இல்லை, அவரை வச்சு அடுத்தது கேரளா பயன்படுத்துவாங்க, கர்நாடகா எலெக்ஷனில் பயன்படுத்துவாங்க, நீங்கள் பாண்டிச்சேரியில் பயன்படுத்துவாங்க, இன் ஃபியூச்சரில் சொல்கிறேன். ஸோ அதனால தான் இப்போ அவங்க வர்றப்பே காங்கிரஸ் ஒரு டிமாண்ட் என்ன சொல்லுது, இது மட்டும் இல்லை, உள்ளாட்சி தேர்தல், நாடாளுமன்ற தேர்தல், அதுக்கப்புறம் மாநிலங்களவை தேர்தல், எல்லாத்துலேயும் நாங்கள் எங்கள் கூட்டணி தொடரும் ஒரு வார்த்தை சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால இது ஒரு நெருக்கடியை விஜய் வந்து எதிர்பார்த்திருக்க வேணும்னு நினைக்கிறேன். நான் எனக்கு காங்கிரஸோடு நெருங்கும் போதே மத்திய அரசுடைய நெருக்கடியை நீங்கள் ஏற்கனவே எதிர்பார்த்துருக்கணும். இதெல்லாமே நீங்கள் எல்லாத்தையும் நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ ஆதரவு இருக்கிறாங்க அதற்கான லெட்டர்லாம் ரெடி பண்ணிட்டு தான் நீங்கள் போயிருக்கணும். என்ன விஜய் வந்து கவர்னர் கூப்பிடவே இல்லை, விஜயா போனார். ஆமாம், புரியுதுங்களா? என்ன பண்ணியிருக்கணும், ஆக்சுவலாக என்ன பண்ணுவாங்க, கூப்பிடுவாங்க. நீங்கள் தான் ஒரு அதிக சீட்டுகளை நீங்கள் எம்எல்ஏக்களை கொண்ட அந்த கட்சின்னு சொல்லி கவர்னர் கூப்பிடுவார், அழைப்பு. அப்படி தான் நம்ம பார்த்துருக்கோம். பட் இவங்களாம் இமெயில் ஒன்று நைட்டாக அனுப்பி அதில் ஒரு தப்புன்னு சொன்னதுக்கப்புறம் அந்த கரெக்ஷனை போட்டு லெட்டரை கொடுத்துட்டு இவங்களாம் வந்து பார்க்குறதெல்லாம் அது நடைமுறை சரியா இல்லை, ரொம்ப அவசரப்படுற மாதிரி தெரியுது இல்லை. ஸோ பிஜேபி எப்படி ரசிக்கும் அதை? இல்லை குறை சொல்கிறவங்க நிறைய சொல்லலாம், இது என்னங்க இருக்குது, அவங்க தானே சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டி, அவங்கள தானே கூப்பிட்டுருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி இன்னும் கூப்பிடவே இல்லை. நீங்கள் வந்தீங்க, இப்போ தான் ரிசல்ட் வந்திருக்கு, உங்களுக்கு யார் யார் ஆதரவு தெரிவிப்பாங்கங்கிறதுக்கான விஜய் என்ன பண்ணியிருக்கணும், காங்கிரஸை முடிச்சிட்டிங்க, அடுத்தது விசிகா நாளைக்கு உயர்நிலைக்குழு கூட்டம் நடத்துது, அதை பாருங்க. 118 இந்த முழுமையை படுத்திட்டு நீங்க பார்த்தீங்கன்னா யாரும் கேட்க முடியாது. ஆக்கியம் இதுல வந்து நீங்க யாரையும் குறை சொல்ல முடியாது, உங்க சைடு குறை அடுத்தடுத்த விஷயங்கள் பண்ணிக்கிறீங்கிறேன் நான். இல்ல முதல் நாள் அவர் அந்த ஆளுநருக்கு ஒரு கடிதம் அனுப்பும் பொழுது அது ஒரு பெரிய சர்ச்சையாச்சு. ஆமா, ஏன் சந்திக்கல அப்படின்னு சொல்லி. இப்ப சந்தித்த பிறகு இப்போ இப்படி ஒரு சந்தித்ததுங்கிறது இல்ல, நீங்க லெட்டர்ல தவறுன்னு சொன்னாங்களே ஒழிய ஏன் சந்தித்து இல்லை. நீங்க லெட்டர் அனுப்புறதுலேயே சில தவறுகள் இருக்கு, அந்த நடைமுறையை நீங்க பின்பற்றலன்னு ஒரு வார்த்தை சொல்றாங்க. நீங்கள் இன்னைக்கு விஜய் போய் கேட்டிருக்கணும்னு அவசியம் இல்லை, தாவேக்கா தரப்பில் கூட நீங்கள் போயிருக்கலாம், கேட்டிருக்கலாம். நீங்கள் ஏன் கவர்னர் கேட்கறதுக்கு உரிமை இருக்குல்ல? இந்த 118ங்கிறதுக்கான ஏதாவது ஒரு ஐடியாஸ் இருக்கா அவங்கள்ட்ட? இல்லை, நாளைக்கு தான் கூட்டம் நடத்துகிறாங்க. யார்? விசிகா நாளைக்கு கூட்டம் நடத்துது, நாளை மறுநாள் கம்யூனிஸ்ட் கட்சிகள் நடத்த போகிறாங்க. இப்படி ஒரு லேட் பண்ணக்கூடிய சூழ்நிலை, தாமதமாகக்கூடிய சூழ்நிலையில் அவசரப்பட்டு உடனே பதவியேற்று ஒருவேளை விசிகா வேற மாதிரி முடிவு எடுக்குதுங்க, இல்லை கம்யூனிஸ்ட் கட்சிகள் வேற மாதிரி முடிவு எடுக்குது, என்ன பண்ணுவாங்க? பதவி ஏற்றதுக்கு அப்புறம் ஃப்ளோர் டெஸ்ட்டில் அது வந்து பெரும்பான்மை நிரூபிக்க முடியாமல் போனால் அதெல்லாம் அடுத்தடுத்து தேவையில்லாத ஒரு சங்கடங்கள் தானே. அதனால் இந்த விஷயத்தில் கவர்னர் செய்தது சரியாக தான் நான் பார்க்குறேன். சார், இப்போ அதிமுக ஆதரவு தரல அப்படின்னா நிச்சயமா அந்த 118 120க்குள்ள தான் அந்த நம்பர் வந்து இருக்கும். அப்போ அது ரொம்பவே கடினமான ஒரு விஷயம், 5 வருஷம் கொண்டு போறதுங்கிறது. அப்போ நீங்க பாட்டாளி மக்கள் கட்சி ஆதரவு கேட்கணும், பாட்டாளி மக்கள் கட்சினா விசிகா இருக்காது, கம்யூனிஸ்டுகள் இருப்பாங்களாங்கிற சந்தேகம் இருக்கு. அப்போ நீங்க அமமுகவோட ஆதரவு கேட்கணும், அந்த சைடே நீங்க போகல அப்படின்னா அப்போ நிலையான ஒரு ஆட்சிங்கிறது கேள்விக்குறியாகும். பெரிய கேள்விக்குறி தான். தொங்கு சட்டமன்றம்ங்கிறதுக்கு இது ஒரு பெரிய எக்ஸாம்பிள். புரியுதுங்களா? எந்த நேரத்திலும் 118ங்கிறது மிகப்பெரிய ஒரு டிபிக்கலான ஒரு விஷயம். நீங்கள் 118 பேரும் ஒவ்வொரு தீர்மானத்தின் போது கையெழுத்து போகணும், இது நீ ஆதரவு தெரிவித்து வரணும், சட்டமன்றத்துக்கு வரணும். ஏன்னா நீங்கள் சில பேர் பார்த்தீங்கன்னா ஆளுங்கட்சியாக இருக்கும், 140 150 பேர் இருப்பாங்க. எந்த ஒரு தீர்மானத்துக்கும் நீங்கள் வந்து அதிக பெரும்பான்மை சாதாரணமாக கிடச்சிரும். நீங்கள் ஒரு 10 எம்எல்ஏ வர மாட்டாங்க, ஹெல்த் இஷ்யூஸாக இருக்கும், பர்சனல் இஷ்யூஸ்லாம் இருக்கும். இது 118 பேர் ஒவ்வொரு முறையும் இருந்து ஆகணும். நிறைய சட்ட சிக்கல் இருக்குது அவருக்கு, விஜய்க்கு. நீங்கள் அவர் விஜய் வந்து அந்த ஒன்று அதிமுக மாதிரி கட்சிகளை தான் முதல்ல சமாதானப்படுத்திட்டு தான் அவர் வந்திருக்கணும். உதிரி கட்சிகளை வச்சு நீங்கள் போராடுறீங்க, உங்களுக்கு கஷ்டம். கம்யூனிஸ்ட் கட்சிகள்லாம் என்ன முடிவு எடுப்பாங்கன்னே தெரியாததுக்கு முன்னாடியே நீங்கள் எப்படி எடுக்கிறீங்க? இப்போ தாங்க கேரளாவில் கம்யூனிஸ்ட் கட்சிகளுடைய வெற்றியை தாண்டி இப்போ காங்கிரஸ் வந்திருக்கு.
இப்போ இங்கே வரும்போது நீ கம்யூனிஸ்ட் கட்சி அவங்க ஒரு மேலிடத்துடைய ஆதரவோடு கேட்டு அப்புறம் முடிவெடுக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்காங்க. ஒருவேளை சிபிஎம் இல்லைன்னு சொல்லிட்டாங்கன்னா என்ன பண்ணுவீங்க? ஸோ இந்த மாதிரி ஏன் ஒரு அவசரம் விஜய்க்குன்னு தெரியல. நான் அப்படி தான் ஃபீல் பண்ணேன். எதுக்கு விஜய்க்கு இவ்வளோ அவசரம்? அவர் தான் நீங்கள் 108ங்கிறது உங்களுடைய, நீங்கள் தான் அது பெரிய கட்சி, நீங்கள் தான், உங்களை தான் ஃபஸ்ட்டு கூப்பிட்டாகணும். அடுத்தடுத்த லெவலில் உள்ள திமுகவையோ ஏடிஎம்கேயோ கூப்பிட போகிறதில்ல கவர்னர். கொஞ்சம் பொறுமையாக இருந்திருக்கலாமேங்கிறேன் நான். விஜய்க்கு ஏன் இந்த அவசரம்? அதுதான் நான் பார்க்குறேன். இப்போ பாஜக எப்படி என்ன மெசேஜ் சொல்ல வருது? அதிமுக இப்படி சொல்லிடுச்சு, அதிமுக இப்படி சொல்லுதுன்னா இப்போ என்டிஏ அப்போ பிஜேபி கன்சல்ட் இல்லாமல் அப்படி சொல்லாது. ஆமாம், பிஜேபி இதன் மூலியமா என்ன மெசேஜ் சொல்ல வருது? காங்கிரஸ் தெரிவிக்கிற உங்களை நாங்கள் எப்படி ஆட்சி அமைக்க விடுவோம், நாங்கள் எப்படி உங்களை எப்படி ஆட்சி அமைக்க விடுவோம் அப்படிங்கிற ஒரு இது தானே, ஒரு சவால் தானே, பாஜகவுடைய சவால் இது. பார்ப்போம் நீ எப்படி அந்த 118 மேஜிக் நம்பரை கொண்டாடுறான்னு பார்ப்போம் அப்படிங்கிற சவால் தானே. இது அரசியல் தானே கேம். நீங்கள் மோடியையே விமர்சனம் பண்ணி, ஏடிஎம்கே விமர்சனம் பண்ணீங்க, திமுக விமர்சனம் பண்ணப்போ திமுகவும் அதே நிலை. திமுக கேட்கவே முடியாது. திமுகவோட நிலைமை அதுதான். திமுக ஒரு காலத்துலையும் அதை ஒத்துக்க போகிறது இல்லை. அதுக்காக நான் சொல்கிறேன். ஸோ அதனால் இந்த ஹடில்ஸ்லாம் தாண்டி தான் விஜய் வரணும். இது எப்படி நான் ஆதரவு தெரிவிக்கணும்னு கட்டாயமாக என்ன இருக்குது? ஒவ்வொரு கட்சிகளுக்கும் ஒரு நிலைப்பாடு. எங்களெல்லாம் நீங்கள் விமர்சனம் பண்ணி தான் ஒரு கட்சிக்கு ஆட்சிக்கு வந்திருக்கிறீங்க, 108 நம்பரை நீங்கள் எடுத்துருக்கிறீங்க. அப்படி இருக்கப்போ நாங்கள் எப்படி உங்களுக்கு சப்போர்ட் பண்ண முடியும்? ஸோ அதனால் இது ஒரு பெரிய சவால் தான். என்னை பொறுத்தவரை விஜய் டிவிக்கு ஆட்சி அமைக்கிறதுக்கான வாய்ப்புகள் குறைவாக தான் நான் பார்க்குறேன். ஓ ஆமாம், நீ எப்படி 118 எடுக்கலைன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? இதில் இப்போ நாளைக்கு காலையில் விசிகா இல்லை, நாங்கள் திமுக கூட்டணி தான், நாங்கள் ஆதரவு தெரிவிக்க முடியாது, இதே மாதிரி அவங்க சொன்னால். ஆனால் அவங்களோட பேச்செல்லாம் ஃபேவரபுளாக இருக்குது சார். ஃபேவர்ங்கிறதெல்லாம் அப்புறம் கேம். அப்படிங்கிறப்ப உயர்நிலைக்குழு கூட்டம் ஏன் அதுக்கு தள்ளி வைக்கணும்? இன்றைக்கி பண்ணியிருக்கலாமே. விஜய் நாளைக்கு பதவி வைக்க போகிறாருன்னா இன்றைக்கி நைட்டு பண்ணியிருக்கலாமே, அவர் ஃபேவராக பண்ணணும்னா. இது எதுக்கு நாளைக்கு காலையிலன்னு? கம்யூனிஸ்ட் கட்சிகள் நாளைக்கு மறுநாளில் வச்சுருக்காங்க, 8ஆம் தேதி வச்சுருக்காங்க. எதுக்கு அப்படி இருக்கு சங்கடம்? 8ஆம் தேதி முடிஞ்சதுக்கப்புறம் 8ஆம் தேதி மதியானம் போய் கவர்னரை பார்க்கலாம். ஆக்கியம் அவர் தான் எல்லாமே எனக்கு ஆதரவு கொடுத்துட்டாங்க சார், 118 பேர் ஆதரவு எனக்கு இருக்குது, நாளைக்கு நான் பதவி ஏற்கிறதுக்கு நீங்கள் எனக்கு பர்மிஷன் கொடுக்கணும்னு சொன்னால் வேலை முடிஞ்சிச்சு. இல்லை, பல மாநிலங்கள்ல அப்படி நடந்திருக்கு. பெரும்பான்மை இல்லாத இல்லை கேம், அது வேற கட்சிகளுக்கு கூட நீ அது வேற ஒரு விஷயம். நீங்கள் எங்களெல்லாம் எதிர்த்து நீங்கள் அரசியல் பண்ணி நீங்கள் வந்திருக்கிறீங்க. எதிர்த்து நீங்கள் முகாமில் நிற்கிறவங்க எல்லாமே உங்களை எப்படி ஆதரிப்பாங்கன்னு நீங்கள் எப்படி நினைக்கிறீங்க? காங்கிரஸ் ஆல்ரெடி உங்களுடைய ஒரு லைசனில் இருந்தது. ராகுல் காந்தி உங்களுடைய நண்பர், ரைட், உடனே முடிவு எடுத்துட்டாங்க. மற்றவங்களாம் எப்படி எடுப்பாங்கன்னு எதிர்பார்க்குறீங்கன்றா. அதுதான் என்னுடைய கேள்வி. மற்றவங்களாம் எப்படி நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும்? அட்லீஸ்ட் அதிமுகவுக்கு ஒரு ஆளை வச்சு பேசியிருக்கணும், அவங்க சொல்ல டிமாண்ட்ஸை கேட்டிருக்கணும். எதையுமே இல்லை. நீங்கள் உடனே நான் பதவி வைக்க போகிறேன், வரட்டும் போனால் போட்டோன்னு நினச்சிங்கன்னா அப்படி என்ன அர்த்தம்ன்றாங்க. அப்புறம் ஒவ்வொரு கட்சிக்கு ஒரு பாலிசி இருக்குது, அவங்க போட்டு பார்க்க வேண்டிய டைம் அது இல்லை. அதுதான் உண்மை. அதனால் இதில் பேசுறதுக்கு வேலையே இல்லை அவருக்கு. இப்போ சிக்கல்லே அப்பட்டமாக சொல்கிறீங்க. பதவி ஏற்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. தாவேக ஆட்சி தமிழகத்தில் அமைகிறதுக்கான வாய்ப்பு இல்லைங்கிறதா என்னுடைய பார்வை. நீங்கள் வேணால் பாருங்கள், கவர்னர் ஆட்சி தான் வரும். மீண்டும் 2 வருஷமா இருக்கலாம், 3 வருஷமா இருக்கலாம். ஏன் நீங்கள் அடுத்தடுத்த பார்ட்டிஸ் இருக்குங்க. ஏன் நீங்கள் திமுகவும் அதிமுக ஒன்றாகி வெளியிலேருந்து யாராவது ஒரு ஆதரவு தெரிவிக்கக்கூடாது? என்ன இருக்குது? பொதுவாக கேட்குறேன். எடப்பாடி பழனிசாமி சிஎம் வச்சுக்கிட்டு திமுக நீங்கள் ஆதரவு தெரிவிக்குது. இன்றைக்கி பொது எதிரி இன்றைக்கி விஜய்ங்க அவருக்கு. நல்லா புரிஞ்சுங்க. இன்றைக்கி பொது திமுக அதிமுக 2 பேருக்கும் பொது எதிரி விஜய். இன்னும் 5 வருஷம் அவர் ஆட்சி அமைக்கிச்சு அவரை விட்டுட்டீங்கன்னா 2 பேரும் இன்னும் வீக் ஆகிடுவாங்க. புரியுதா? நீங்கள் அவங்க 2 பேரும் கன்சர்ன் பண்ணுவாங்கல்ல, அவங்க 2 பேரும் டிஸ்கஸ் பண்ணுவாங்க. மீண்டும் இன்னும் ஒரு 5 வருஷத்துக்கு விஜய்க்கு நீங்கள் ஒரு ஆட்சிக்கு நீங்கள் ஏற்பாடு பண்ணி கொடுத்துட்டீங்கன்னா, வாய்ப்பை கொடுத்துட்டீங்கன்னா, திருப்பி அதிமுகவுக்கும் திமுக எப்போ வாய்ப்பு நினைக்கிறீங்க? இல்லை சார், ஜெனரல் எலெக்ஷன் திருப்பி சந்திச்சு அதில் விஜய் இன்னும் எலெக்ஷன் இல்லை. நான் தான் சொன்னேன், ஏன் ஒரு வேளை எடப்பாடி பழனிசாமி சிஎம் திருப்பி அதனால திமுகவுக்கு என்ன லாபம் சார்? எடப்பாடி விஜய் ஸ்டக் பண்ணுறது தான் எனக்கு.
எனக்கு அதோட பெரிய எதிரி விஜய். அதுக்கு பரவாயில்ல, எடப்பாடி பழனிசாமி பரவாயில்லன்னு நான் நினைக்கிறேன். இதில் என்ன தப்பு? என்னோட நான் சொல்கிறேன், நடக்குதா நடக்கல அப்புறம் நான் சொல்கிறேன். எடப்பாடி பழனிசாமி பிஜேபி ஆதரவு தெரிவிக்கும் சார். அது ஒரு கவர்னர் கூப்பிடுவாரு. இல்ல குறுகிய கால ஒரு ரிலீஃபா இருக்கலாம். ஆனா மக்கள் எப்படி பார்ப்பாங்க? திமுக தொடர்ந்து அப்போ அதிமுகவை உளவு நீங்க விமர்சனம் பண்ணீங்க, ஊழல் சக்தி சொல்லிட்டு இருந்தீங்க. ஒரு ஊழல் கட்சியோட நீங்க வந்து ஒரு கூட்டணி வைக்கிறீங்களா? அதிமுகங்கிறது உங்களுக்கு நேர் எதிரான ஒரு கொள்கை கொண்ட கட்சி. ஆனா அந்த கட்சியோட நீங்க ஒரு கூட்டணி பாத்தீங்கன்னா ஒரு தலைவரை எதிர்க்கிறதுக்கு பிரச்சனை. அந்த தொண்டர்கள் எப்படி ஏத்துக்கிறாங்கிறது அப்புறம், அடுத்த தேர்தலில் அது எப்படி ரியாக்ட் ஆக போகுதுங்கிறதுலாம் அப்புறம். மேற்கு வங்கத்துல காங்கிரஸுக்கும் கம்யூனிஸ்டுகளுக்கும் ஏற்பட்ட நிலைமை ஏற்பட்டுறாதா? ஏங்க ஆர்ஜேடியும் ஒன்னா சேரலையா பீகார்ல? நடக்கலையா? ரெண்டு பேரும் எதிரி துருவங்களா இருந்தவங்களாம் சேர்ந்தது இல்லையா, பண்ணது இல்லையா? சரி, அரசியல் இதுல என்ன ஐக்கியம் இதுல இருக்கு? இது அரசியல் நீங்க எப்படி நீங்க இதை போய் விமர்சனம் பண்ணுவீங்கன்ற நான் இது நடக்க போதும் நடக்கலையான்னு நான் சொல்லலை. பட் என்னை பொறுத்தவரைக்கும் சொல்கிறேன், ஏன் இருக்கக்கூடாது? ஏன் உடனே தேர்தல் அப்படியா? ரைட், ஓகே. நாளைக்கு காலையில் எடப்பாடி பழனிசாமி நாளைக்கோ நாளை மறுநாளாக போய் பார்த்து, சார் எங்களை கொடுங்க, நான் வந்து ஃப்ளோர் டெஸ்ட்டில் உங்களுக்கு பண்ணுறேன். அப்படியா? இல்லையே, உங்களுக்கு யார் ஆதரவு? இந்த டிஎம்கே எங்களுக்கு ஆதரவு தெரிவிக்குன்னு சொல்லலாம். சொல்லிட்டாங்கன்னா என்ன ஆக போகுது? இதெல்லாம் என்ன செய்ய போகிறீங்க? அப்படி கிடையாதுல்ல. நீங்கள் அரசியலில் நீங்கள் வந்து இன்னும் 5 வருஷம் கழித்து முதல்வர் ஸ்டாலினுடைய அரசியல், எடப்பாடி பழனிசாமியோட அரசியல், இதெல்லாத்தையும் நீங்கள் கருத்தில் கொண்டு தான் அவங்க பார்க்குறாங்க. நீ விஜய் வந்து 100 எடுத்துட்டாரு, 118 வரைக்கும் அவருக்கு ஆதரவு தெரிவிச்சே அவனோட தலையில் தான் அதிமுக திமுகக்கும் கட்டாயமா? அப்படி கிடையாதுல்ல. மக்களுடைய மேண்டேட் வந்து முழுக்க 140 180க்கு போயிருக்கணும். உண்மையிலேயே முழுமையான ஆதரவு அப்படின்னா இல்லையே. அப்படி இல்லைங்கிறப்போ மக்கள் வந்து பெருசாலாம் ஒன்று பர்சன்டேஜ் எவ்வளவு அவருக்கு? 34 35 தானே? 35% தாங்க. 65 பேர் ஏற்று ஓட்டு போட்டிருக்காங்களே. சரி, அதனால் நீங்கள் அது இல்லாமல் வந்து ஒருத்தர் சொல்லிக்கலாம், அது என்னங்க இது என்னங்க சினிமா கணக்கதையா கனவுலையா நடக்கலாம். நீங்கள் அரசியல் நீங்கள் வந்து எலெக்ஷன் வேண்டான்னு முடிவு பண்ணுறீங்க. சார் எலெக்ஷன் வர்றதுக்கு விரும்பலை நாங்கள், ஸோ என்ன செய்யலாம் அப்படின்னு டிஸ்கஸ் பண்ணுறப்ப ரைட்டு பேசிக்கலாம் வாங்க, என்ன இருக்குது, நாங்கள் ஆதரவு தெரிவிக்கிறோம், நீங்கள் எப்போ போய் வேலையை பாருங்கன்னா முடிஞ்சு போச்சு. 108 பேர் வெற்றி பெற்றாலும் கூட விஜயால் ஒன்றும் பண்ண முடியாதுல்ல. நீங்கள் 2 பேரையும் விமர்சனம் பண்ணிட்டீங்க, இனிமேல் 2 கட்சிகளும் கிடையாதுன்ட்டீங்க. ஒருத்தர் ஊழல் சக்தின்ட்டீங்க, ஒருத்தர் தீய சக்தின்ட்டீங்க. நீங்கள் சுத்தமான சக்திக்கு எப்படி நாங்கள் ஆதரவு தர முடியும்? நீங்கள் சொன்ன மாதிரி நாங்கள் எடுத்துகிட்டு போகிறோம். நீங்கள் சொல்லக்கூடிய சினாரியோஸுக்குமே வந்து பெரும்பான்மை கிடைக்கிறதுக்கு 2 கூட்டணி கட்சிகளுடைய வேட்பாளர்களுடைய ஆதரவும் தேவைப்படும். ஆமாம், அதில் ஒன்றும் மாற்றம் இல்லை. காங்கிரஸ் தவிர மற்றெல்லாம் உண்டு. இல்லை சார், இப்போ பிஜேபி வந்து எடுத்துக்க முடியாது, விசிகாவை நம்ம பாமகவும் ஒரு சேர இருக்க மாட்டாங்க, இப்படி பல விஷயங்கள் இருக்கு சார். அதுவுமே சாத்தியம் இல்லை. நான் அதுதான் சொல்கிறேன். நான் வந்து விஜய்க்கு இல்லை என்றும் பட்சத்தில் என்னெல்லாம் நடக்கலாம்ங்கிறது என்னோட எண்ணம். புரியுதுங்களா? 112 மொத்தம் எவ்வளோ வருது? 234 ஏற்கனவே தமாக 108, மீதி காங்கிரஸ் சேர்ந்துருக்காங்க. இந்த 108ல் 107 நம்ம கணக்கு வச்சுக்கிறோம். ஏன்னா விஜய் 2 இடத்துல இருக்காரு. அதனால் நீங்கள் இது 2ஐயும் பார்த்து கணக்கு பாருங்களேன். ஆட்டோமேட்டிக்காக 112 மைனஸ் 234 அப்படின்னு பார்த்தீங்கன்னா 122. 122 வச்சு ஆட்டோமேட்டிக்காக போயிடுவாங்க. பெரும்பான்மை நிரூபித்து எடப்பாடி பழனிசாமியால் இருந்துட்டு போகிறாரு. இதெல்லாம் சாத்தியம் இல்லையெல்லாம் சொல்லாதீங்க, சாத்தியம் ஆகலாம். விசிகாவுக்கு ஒரு மந்திரி, பாமகவுக்கு ஒரு மந்திரி, கம்யூனிஸ்டுகளுக்கு தலா மந்திரி கொடுத்து கூட்டணி கட்சி தான் நான் சொன்னேன். அது எப்படி நீங்கள் 47 பேர் மட்டுமே நீங்கள் வந்து ஜெயிச்ச அதிமுக தனியாக பண்ண முடியாதுல்ல. ஓகே, புரியுதுங்களா? ஸோ இதெல்லாம் கூட நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்தடுத்த நாட்களில் பல ட்விஸ்ட் இருக்குது, வேணால் பாருங்கள், நடக்கும். நிச்சயமா சார். தமிழக வெற்றி கழகத்திற்கு அஇஅதிமுக ஆதரவு தராது அப்படின்னு சொல்லி கேபி முனுசாமி அவர்கள் அதிமுக தரப்பிலிருந்து ஒரு விளக்கத்தை கொடுத்து விட்டார். ஸோ அந்த 118ங்கிற அந்த மேஜிக் நம்பரை எப்படி அவர் பெற போகிறார் அப்படிங்கிறத நம்ம அடுத்து வரக்கூடிய நாட்களில் நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். ரொம்ப நன்றி உங்களோட நேரத்தை பயந்தமைக்கு. நன்றி.